ஹலோ கைஸ், வெல்கம் டு மை பிளாக். இன்னைக்கு காலையில் ஏந்தோடனே என் வண்டி வந்து சர்வீஸ் கொடுக்கணும். வெளியில் பார்த்தா வேறு லெவல் வெயில், ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு குத்து தான் ஆகணும். ஸோ என்ன ஆனால் கூட பரவாயில்ல சொல்லிவிட்டு எனக்கு எப்படியாச்சும் போயிட்டு தான் ஆகணும் சொல்லி என் வண்டி எடுத்துக்கின்னு கிளம்பிட்டேன். ஸோ ஃபைனலி என் வண்டி வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டேன். அங்கேருந்து பார்த்தா அவங்க வந்து புக் எடுத்துன்னு வராங்க. ஸோ என்ன ப்ரோ இது கேட்டால் அவங்க சொன்னாங்க, சர்வீஸ் சென்டர் பண்ணும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் ப்ரோ. ஸோ நம்ம ப்ரோக்கு கூட பிளாக்ல நான் ஆட் பண்ணிட்டேன். அது அப்புறமா அவங்க வந்து இந்த ரூமில் வந்து வெயிட் பண்ணுங்கள் சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் சொல்லி நியூஸ் சேனல் போட்டு ஏசி ஃபேன்கின்னு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு, என்ன பண்ண ஒன்றுமே புரியல. கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்தேன், கொஞ்சம் நேரம் போய்ட்டு இங்கே உட்காந்தேன். செம்ம வெறுப்பாயிடுச்சு, தலையெல்லாம் வந்து இப்படியே சுற்றிக்கின்னு சின்னடா இதுன்னு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி பார்த்துக்கினேன், வேறு ஆப்ஷனே இல்லை. அல்லா சொல்லி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே நியூஸு, இங்கே பார்த்தா ரிமோட்டு ரொம்ப வீட்டு மாதிரி நினச்சிட்டு ஜாலியாக ரிமோட் எடுத்துக்கினேன். நேற்று சரியான ஒரு மேட்ச் நடந்தது, இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அந்த மேட்சோட ஹைலைட் பார்த்துக்கின்னு ஏசியில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு, பட் இந்த மேட்ச் நீங்கள் கூட ஹைலைட்ஸில் பாருங்கள், செம்மையாக மேட்ச் இது. ஸோ எங்கள் ஹைலைட்ஸ் கூட முடிஞ்சிச்சு, பட் பைக் இன்னும் வரல. அதுக்கப்புறமா அந்த ரூமில் உட்காந்து கண்ணாடியில் பார்த்தா என் பைக் வந்து அங்கே சர்வீஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக அங்கே போயிட்டு நான் வந்து க்ளோஸ்அப்பாக வீடியோ எடுக்கலாம் சொல்லி நான் எடுத்தேன். அவங்க சொன்னாங்க, ப்ரோ இங்கே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது ப்ரோ சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து இங்கேருந்து வந்து என் பைக்கோட பிளாக் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அது அப்புறமா கையில் எடுத்துன்னு வந்து ஒரு இன்வாய்ஸ் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ப்ரோ 760 ருபீஸ் கட்டிட்டு பைக் எடுத்துக்கின்னு போயினே இருங்க. அது அப்புறமா காசு பே பண்ணவுடனே அவங்க வந்து பைக் எடுத்துன்னு வந்து வெளியில் வந்து டெலிவரி பண்ணாங்க. நான் கூட ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வேறு லெவல் ப்ரோ செம்மையாக இருக்குது சொல்லி வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் கூட அவங்களுக்கு வந்து பாய் சொல்லி கிளம்பிட்டேன்.